எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு முந்திரி பர்ஃபி. தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் கேஷ்யூநட் பர்ஃபி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு கேஷ்யூநட் பர்ஃபி எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. வித் பிகினர்ஸ் டிப்ஸ். யார் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தாலும் எல்லோருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பாருங்கள், இந்த பர்ஃபி வாயில் வச்சா அப்படியே மெல்ட் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதில் நம்ம முந்திரி பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாதாம் யூஸ் பண்ணலாம், பிஸ்தா யூஸ் பண்ணலாம், 2-3 நட்ஸு சேர்ந்து யூஸ் பண்ணலாம், வெள்ளரி விதை யூஸ் பண்ணலாம், தர்பூசணி விதை யூஸ் பண்ணலாம். எது இருந்தாலும் சேம் மெத்தட் தான், சேம் மெஷர்மெண்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 காம்பினேஷன் போட்டும் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக முந்திரி பர்ஃபி செய்கிறதுக்கு இந்த 3 பொருட்கள் இருந்தால் போருங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முந்திரி பருப்பு 1 கப், சர்க்கரை 1 கப், பசுனை 3/4 கப். இந்த முந்திரி பருப்பு நல்லா ட்ரை பண்ணி இருக்கணுங்க. வெயிலில் வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தோன்னாக்கா டைரெக்டாக எடுத்து பவுடர் பண்ணால் பொடி செய்கிறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் லேசாக சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே வச்சுருந்தீங்கன்னாக்கா கிறிஸ்பாகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில், சின்ன மிக்சியில் போட்டு விட்டு ஏற்றினா நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ அதை பவுடர் பண்ணி காமிக்கிறேன். மாதிரி சின்ன மிக்சி எடுத்துக்கோங்க, பெரிய மிக்சியில் போட வேண்டாம். இதில் கொஞ்சமாக இருந்தாக்க, அதாவது இந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க, அதிகமாக போடாதீங்க. இப்போ இதை விட்டு ஏக்கி பவுடர் பண்ணிக்கலாம். கோர்ஸாக பவுடர் பண்ணால் போதுமானது. இதில் ஒரு பிகினர்ஸ் டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. இப்போ பாருங்கள், இந்த பிளேடு முழுகிற அளவுக்கு மட்டும்தான் நான் முந்திரி பருப்பு போட்டேன். இப்போ இதில் விட்டு ஏற்றிருக்கேன். பல்ஸ் மோடில் வச்சுட்டு கண்டினியூஸாக ரன் பண்ணக்கூடாது. ஷார்ட் இன்டர்வலில் இயக்கி உடனே ஆஃப் பண்ணணும், இயக்கி உடனே ஆஃப் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இதில் அந்த எண்ணெய் விட்டு வெளியில் வராதுங்க. இந்த மாதிரி நைஸ் பவுடர் ஆகும். அதாவது நைஸ் பவுடர்னு ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பவுடர் ஆகணும். அப்படி இருந்தால் தான் இந்த பர்ஃபிக்கு நல்லாயிருக்கும். லார்ஜ் குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் கூட இதே மாதிரி சின்ன மிக்சியில் கொஞ்சமாக போட்டு 2-3 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ தடவை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே தடவை பெரிய மிக்சியில் நிறைய போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான வானிலை எடுத்துக்கோங்க. இதில் அளந்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் நான் ஒரு எதில் அளந்தேனோ அதில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அளவுக்கு. அந்த 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. இப்போ அளந்து தண்ணியை ஊற்றிய பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேங்க. இதை பூரா சர்க்கரை முழுசும் கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விடணும். உடனே ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை கொதி வர வரைக்கும் கலந்து விடணும். சர்க்கரை இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கரைய முதல்ல கலங்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் பாயில் ஆக ஆரம்பிக்கும். சர்க்கரையில் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்க இந்த ஸ்டேஜில் ஒரு சொட்டு பால் விட்டிங்கன்னா அந்த அழுக்கு வந்துடும், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொதி வர ஆரம்பித்த பிறகு சர்க்கரை முழுசும் கரைஞ்ச பிறகு அடிக்கடி நம்ம கலந்து விடக்கூடாதுங்க. அப்போது கலந்து பார்க்கணும். இப்படி எடுத்து பார்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். பாருங்கள், சொல்யூஷன் கிளியர் ஆகிடுச்சு. முதல்ல மாதிரி அந்த மாதிரி கலங்கலாம் இல்லை. இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வருங்க. முதல்ல பிசுப்பான பாகு பதம் வரும். அதுக்கப்புறமா அரை கம்பி பதம் வரும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வரும். நமக்கு தேவையானது ஒரு கம்பி பதம். இது நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம். இன்னும் பாகு சரியாக வரல. இப்போ இது பதம் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் இதில் எடுத்துட்டு கொஞ்சம் லேசாக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இதில் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கையை ஈரம் இருக்கக்கூடாது. இதை எடுத்து தொட்டு இப்படி பார்க்கணும். பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி வரணும். இது அரை கம்பி தான் வருது. இது பாதியில் கட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா இப்படி கொஞ்சம் லாங்காக அவ்வளோ ஸ்ட்ராண்ட் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்போ கையில் பாகை தொட்டுட்டு இப்படி பண்ணால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி அளவுக்கு வரல, லாங்காக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு பாகு பதம் இருக்கணும். பாகு வந்த பிறகு நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து விடலாம். அடிகனமான வானிலை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கோர்ஸாக பவுட்ரு பண்ணுறது. இந்த பர்டிகுலர் பர்ஃபிக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்.
அரைச்சி செய்கிறப்ப நம்மளுக்கு நிறைய காணும். ஆனால் இதில் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் நல்லா வரும், நல்லாயிருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். அது நல்லா இப்படி கலந்து விடணும். அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கிறப்ப நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அளந்து வச்சுக்கிற நெய்யை ட்ரேக்கு நம்ம முதலையே நெய் பூசி வச்சுக்கணுங்க. நம்ம இதை வந்து கைவிடாமல் இப்படி கலந்து விடணும். அடியில் ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க. ஒட்ட ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் ப்ரௌன் ஆகிடும். மிதமான தண்ணியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனமான வானிலை இருக்கணும். நான்ஸ்டிக்கில் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குமிழ் குமிழாக வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அளந்து வச்சுருக்கிற நெய்யை முதல்ல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விடலாம். நெய் முழுசும் அப்படியே இழுத்துக்கும் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நெய் பூரா பார்த்திங்களா அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விடலாம். இதை சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா இதுவும் அப்சார்ப் ஆகிடும். எல்லா நெய்யும் சேர்த்துட்டேங்க. பார்த்துங்க, சுற்றிலும் அப்படியே நுரைச்சிக்கிட்டே வருது. அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறும். ஒரு மாதிரி ஃப்ராத்தியாக வரப்போ பார்த்திங்களா ஒயிட்டிஷாக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து விடணும். இது பாருங்கள், இப்படி பபுள்ஸாக வருது. மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு ஃப்ராத்தியாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்து விடணும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், நம்ம கலக்க அந்த சைட்லேருந்து விட்டு வருது பாருங்கள். அப்படியே நுரைச்சிக்கிட்டே வரும். ஓரத்தை விட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இப்படி விடாமல் கலந்து விடணும். பாருங்கள், அப்படியே ஃப்ராத்தியாக வருது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஃப்ராத்தி வந்தால் சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைசூர் பாக்கு பதம் மாதிரி வருது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? அப்படி நிறையா நுரைச்சி வருது பார்த்தீங்களா? ஓரத்தை விட்டு அப்படியே வரும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். போரஸாக வருது பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டாங்க. இதை வந்து நெய் பூசிய பர்ஃபி ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், நெய் பூசிய பர்ஃபி ட்ரேயில் ஊற்றிட்டேன். நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இதை வந்து ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஸ்லைசஸ் போடணும். இது வந்து எப்போவுமே சின்ன சின்ன ஸ்லைஸாக போடுங்க. ஏன்னா முந்திரி பர்ஃபி எப்போவுமே ஹெவியாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு நைஃபுக்கு வந்து நெய் பூசியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணிக்கலாம். சுவையான முந்திரி பர்ஃபி ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் ஆறிய பிறகு நம்ம கட் பண்ணதை தனித்தனி பீசஸாக எடுத்துடலாம். சுவையான கேஷ்யூநட் பர்ஃபி, முந்திரி பர்ஃபி ரெடி. நம்ம நாட்டு தென்னிந்திய வட இந்திய ஸ்வீட் வகைகள் எல்லாமே இந்த மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, கன்னடாவில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு ஃபோன் நம்பர் போடுறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறோம். என்ன புக்கு வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா எப்படி பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் போடுறோங்க. அதை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே புஸ்தகங்கள் அனுப்பி வைக்கிறோம்.